வணக்கம். என் பேர் வந்து கலைச்செல்வி. நான் ஸ்டார் இன்ஸ்டிடியூட்டோட ஸ்டூடெண்ட். நான் வந்து 3 மந்த்ஸாக வந்து இங்கே வந்து பழகிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்கர்ட் முடிச்சுட்டு சட்டை தைச்சோம். அதுக்கப்புறம் பட்டுப்பாவோட சட்டை தைச்சோம். அதுக்கப்புறம் வந்து கவுன் ஸ்டிச் பண்ணோம். நான் வந்து ஒரு க்ரீன் கலர் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணேன். அந்த க்ரீன் கலர் கவுன் வந்து எல்லாருமே நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது கடையில் தான் வாங்கினது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நான் தான் ஸ்டிச் பண்ணேன்னா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அவங்க வந்து கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கவுனுக்கு அப்புறம் வந்து வந்து சுடிதாரில் வந்து தைச்சோம். சில பேர் வந்து சுடிதார் ஒரு பேண்ட்டு ஒரு டாப் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பார்க்கலாம். அப்படிதான் நான் நினச்சேன். சுடிதார் ஒரு பேண்ட் ஒரு டாப் தான் போல அப்படிதான் நினச்சேன். அப்படிலாம் கிடையாது. 4 பேண்ட்டு இப்போ ரீசெண்டாக என்ன மாடல் வந்து போடுறாங்க, கேர்ள்ஸ் போடுறாங்க, அந்த அந்த மாடலில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லித்தர்றாங்க. பேண்ட்லேயே 4 டைப் இருக்குது. நார்மல் பேண்ட்டு, பிளாசோ பேண்ட்டு, கேதரிங் பேண்ட்டு, நம்பர்ல பேண்ட் 4 டைப்புமே சொல்லித்தராங்க. 4 டைப்புக்குமே எப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு அளவு எடுக்கணும், பெரியவங்களுக்கு எப்படி அளவு எடுக்கணும், குண்டா இருக்கவங்களுக்கு எப்படி, ஒல்லியா இருக்கவங்களுக்கு எப்படி, எல்லாமே மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக துல்லியமாக வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிடுறாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம தப்பாக வெட்டிட்டோம்னாலும் அடுத்து வந்து அதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்தீங்க கரெக்டாக சொல்லுங்கள், அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிடுறாங்க. ஸோ அது வந்து நல்லா ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சுடிதார் முடிச்சோடனே சட்டை ஸ்டார்ட் பண்ணோம். சட்டை வந்து எந்த அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் வந்து அதுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக வரும் அப்படின்றதுக்காக பொறுமையாக உட்காந்து ஒன் பை ஒன்னாக வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ.